சாம்சங் மொபைல் டிஸ்அசெம்பிள். இந்த மொபைலை இன்றைக்கி டிஸ்அசெம்பிள் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேக் பேனலை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ பேக் பேனலை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இதுவும் கொஞ்சம் பார்த்து ஓப்பன் பண்ணுங்கள். பிளாஸ்டிக்ன்றதுனால உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் பார்த்து ஓப்பன் பண்ணாலே ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ அதை எடுத்து பேட்ரி என்னென்னு பார்த்துப்போம். ஸோ இது பேட்ரி பார்த்திங்கன்னா 1800 mAh 1800 mAh பேட்ரி. ஸோ எல்லாத்துலேயுமே அதை பார்த்துங்க. அப்புறம் வோல்ட்டு பார்த்திங்கன்னா 3.8 வோல்டேஜ். ஸோ இது என்ன 3.8 வோல்டேஜ் பேட்ரி, 1800 mAh பேட்ரி. ஸோ பேட்டரியில் இது கண்டிப்பாக பார்க்கணும் என்ன பேட்டரி ஏற்றுன்னு சொல்லிட்டு. ஓகே, அதுக்கு அடுத்தது ஸோ டிஸ்அசெம்பிள் பண்ண வேண்டியது இந்த மொபைல் தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ எதுவுமே கொடுக்கல. ஸோ பார்த்திங்களா, எந்த சைடுமே ஸோ ஸ்க்ரூ இருந்துச்சுன்னா நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ எந்த சைடுமே இருக்காது. ஸோ அப்போ ஃப்ரண்ட்டில் தான் நம்மளுக்கு ஸ்க்ரூ இருக்கும். ஸோ டிஸ்பிளேவை நம்ம எடுத்துகிட்டு டிஸ்பிளேவை ஓப்பன் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஸ்க்ரூ இல்லைனாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிருங்க நம்ம ஃப்ரண்ட்டில் தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஃப்ரண்ட்டில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ சிம் இருந்தாலும் சிம் எடுத்துருங்க, மெமரி கார்டு இப்படி எதுவாக இருந்தாலும் எல்லா இடத்துமே எடுத்துருங்க. ஸோ இதில் நான் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். இப்போ ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மொபைலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடஞ்சிருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணுவோம். ஸோ பார்த்து ஃப்ரண்ட்லேயும் ஸோ இது உடஞ்ச மொபைலுன்றதுனால பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் ஓப்பன் பண்ண சொல்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய ஒரு வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளே வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடணும். ஸோ இந்த டூல் கிட்லாம் எங்கே வாங்குறதுன்னு எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ ஆஃப்லைனில் எப்படி வாங்குறது, ஸோ ஆன்லைனில் எப்படி வாங்குறது எல்லாமே எல்லா லிங்க்குமே நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்பிளே கனெக்ட் ஆகிருக்கும். அதாவது ஸோ நம்ம டிஸ்பிளே கனெக்டர் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதையும் கொஞ்சம் ஸ்லோவாக ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் டிஸ்பிளே கனெக்டர். ஸோ இதை அழகாக கொஞ்சம் எடுத்து விட்டுடணும் பொறுமையாக. அதையும் ஸ்டிப்பு. ஸோ ஸ்டிப்புன்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ஓப்பன் பண்ணுங்க. ஓகேங்க, ஓகே, டிஸ்கனெக்ட் பண்ணி அடிச்சு இப்போ அழகாக எடுத்துடலாம். ஸோ டிஸ்பிளே வந்து எல்லாமே ஒட்டி இருக்கும். ஸோ பார்த்திங்களா, இங்கே இருக்குது பாருங்க அந்த கனெக்டர். ஸோ இங்கே நம்ம டிஸ்கனெக்ட் பண்ண கனெக்டர் இது உடஞ்சதுனால பிரச்சனை இல்லை. ஸோ நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துட்டேன். ஸோ இங்கெல்லாம் கம்மாக இருக்கும் நிறைய. ஸோ ஒட்டி வச்சுருப்பாங்க, நம்ம தான் பார்த்து ஓப்பன் பண்ணோம் இந்த மாடலில். ஸோ இப்போ வரது எல்லாமே நிறைய மேக்ஸிமம் இந்த மாடல் தான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரண்ட் சைடு தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். பேக் சைடு எந்த ஸ்க்ரூவுமே இருக்காது. ஃப்ரண்ட் அண்ட் சைடு தான் நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிஸ்பிளே எடுத்துகிட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டிஸ்பிளே எடுக்க சொல்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க. ஸோ டிஸ்பிளே உடஞ்சிருக்குன்னா பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம உடச்சி கூட எடுத்துடலாம். உடையலைன்ற பட்சத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க. ஏன்னா நீங்கள் சின்னதாக ரொம்ப அதிகமாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு உடஞ்சிரும். ஸோ டிஸ்பிளேயும் சரி டச்சும் சரி உடஞ்சிரும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ பேக் சைடில் நம்மளுக்கு ஸ்க்ரூ இல்லை. இங்கே ஃப்ரண்ட் சைடில் பாருங்கள் 4 ஸ்க்ரூ இருக்கும். இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது, இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது, இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது, இங்கே இந்த 4 ஸ்க்ரூ இருக்குது. இந்த 4 ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணால் போதும். இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்அசெம்பிள் பண்ணிடலாம். ஸோ இப்போ 4 ஸ்க்ரூவையும் நான் ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் டூல் நல்லாயிருக்கும். ஸோ 4 ஸ்க்ரூவுமே நான் ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஸ்க்ரூவுமே நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இங்கே ஒரு 2 ஸ்க்ரூ இருந்தது, மேலே ஒரு 2 ஸ்க்ரூ இருந்தது. 2 ஸ்க்ரூவுமே நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இங்கே இருக்கு பாருங்க 4 ஸ்க்ரூவும். ஸோ 4 ஸ்க்ரூ. ஸோ இதுதான் இதில் ஒன்று. இது வந்து மேக்னெட்டிக் ஸ்க்ரூ ட்ரைவர். ஓகேங்களா? ஸோ இதை எங்கே வாங்குறது எல்லாமே லிங்க்கு. ஸோ ஆஃப்லைன் லிங்க்கும் நான் கொடுக்குறேன், ஆன்லைன் லிங்க்கும் நான் கொடுக்குறேன். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதை டிஸ்அசெம்பிள் பண்ணணும். ஸோ இதை மட்டும் எடுக்கணும் நம்ம. ஸோ இதை எடுத்தால் முடிஞ்சது. ஓகே, இதுவும் முடிஞ்சது. ஸோ இதுவும் பார்த்து உடைக்காமல் எடுங்க, எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சரி. ஸோ இது வந்து மைனூட்டாக இருக்கும். ஸோ மொபைல், லேப்டாப், ஸோ டெஸ்க்டாப் எல்லாத்தையும் கம்பேர் பண்ண சொல்ல மொபைல் வந்து ஒரு மைனூட்டாக இருக்கும் எல்லா பார்ட்ஸுமே சரி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கும். இதை எடுத்துகிட்டா ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் மதர் போர்டு எடுத்துடலாம். ஓகே, இது ஒரு சின்ன ஸ்க்ரூ. ரொம்ப பார்த்திங்கன்னா பாருங்கள், ரொம்ப சின்ன ஸ்க்ரூ. இது பார்த்து ஓப்பன் பண்ணுங்கள், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அவ்வளோதான், மதர் போர்டு இப்போ ஈஸியாகவே எடுத்துடலாம். பார்த்து ஓப்பன் பண்ணணும். பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ பேக் பேனலும் மதர் போர்டும் ஓப்பன் பண்ணிட்டோம் பாருங்கள். ஸோ இதில் என்ன ஃப்ளாஷு, ஸோ அந்த ஃப்ளாஷ் லைட்டுக்காக இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது, வைப்ரேட்டர் இருக்குது. ஸோ பார்த்துங்க, ஸ்பீக்கரு, வைப்ரேட்டர் இருக்குது. ஓகே, மதர் போர்டு இதுதான்.
மதர் போர்டில் ஃப்ரண்ட் கேமரா. ஸோ ஃப்ரண்ட் கேமரா பாருங்கள், ஸ்ட்ரிப் டைப்பு. ஸோ நம்ம லேப்டாப்பில் வர மாதிரி ஸ்ட்ரிப் டைப்பு, ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஸோ பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்ட்ரிப் டைப்பு, ரொம்ப கேர்ஃபுல்லாக லைட்டாக ஓப்பன் பண்ணிங்கன்னா கேமரா வந்துடும். ஓகேங்களா, பார்த்து ரொம்ப ஹேண்டில் பண்ணணும். ஸோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸ்ட்ரிப்பு இது. ஸோ பார்த்துங்க, ஃப்ரண்ட் கேமரா. ஸோ மொபைலில் ஃப்ரண்ட் கேமரா மேக்ஸிமம் நிறைய மொபைலில் இப்படி தான் இருக்கும். ஸோ ஸ்ட்ரிப் டைப்பு மாதிரி தான் இருக்கும். ஸோ பாருங்கள், கனெக்ட் பண்ண சொல்லி ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ இதையும் கூட நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஓகேங்களா, இதையும் ரிமூவ் பண்ணிட்டோம். அவ்வளோதான். ஸோ மதர் போர்டில் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுச்சு. ஸோ பேக் கேமரா இது பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் டைப்பு. ஸோ இது பேக் கேமரா சால்ட்ரிங் டைப்பு. ஸோ இந்த போர்டையும் ரிமூவ் பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த போர்டையும் ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இது மாடலை நானும் சொல்லவே இல்லை. இது சாம்சங் SM-J110. ஸோ பாருங்கள், நம்ம ப்ராசஸர், ரேம் எல்லாமே இது உள்ளே தான் இருக்கும். எல்லா சிப்பும் இங்கே தான் இருக்கும். ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் என்ன ரொம்ப நாளே ஆச்சுன்னே சொல்லலாம். மொபைல் ஹார்ட்வேர் வீடியோஸ் போட்டு சீக்கிரமாகவே எல்லா வீடியோஸும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.